guys, this is Abhi. Welcome back to my vlog. இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேட்டுப்பாளையத்தில் இருக்கோம். மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்துட்டு இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா வந்து 22 ஏப்ரல். இன்னையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் டு திருநெல்வேலி போகிற ட்ரெயின் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எவ்ரி ஃப்ரைடே வந்து ஈவினிங் நைட் 7:45க்கு இங்கே மேட்டுப்பாளையத்திலிருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:45க்கு திருநெல்வேலி ஜங்ஷன் போகும். இது ரூட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரெயிட் டேரக்ட் ரூட் இல்லாமல் இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் டு மதுரை, மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் டு மதுரை, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல், மதுரையிலிருந்து டேரெக்டாக போகாமல் விருதுநகர்லேருந்து தென்காசி வழியாக வந்துட்டு திருநெல்வேலிக்கு போகுது. ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக லைட்டே அந்தளவுக்கு இல்லை, பட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக ஊட்டி ஹில்ஸு. இந்த ட்ரெயின் வந்து மோஸ்ட் டிமாண்டிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து மோர் தென் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த ட்ரெயினை வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெயின் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், பாலக்காடு, திண்டுக்கல் அந்த செக்ஷனே ஃபுல்லாக வந்துட்டு மீட்டர் கேஜில் இருந்து அது வந்து ப்ராட் கேஜாக மாற்றினாங்க. ப்ராட் கேஜாக மாற்றின பின்னாடியும் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு எந்த ட்ரெயினுமே விடாமல் வச்சுருந்தாங்க. மொத்தமாகவே ஒரு 3 ட்ரெயின், அமிர்தா எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர், பாலக்காடு டு திருச்செந்தூர் பேசஞ்சர், தென் வந்துட்டு சென்னைக்கு போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பாலக்காடு டு, இந்த 3 ட்ரெயின் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும் ரெகுலராக. அப்புறம் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று எக்ஸ்ட்ரா கோயம்புத்தூர் டு மதுரை. இப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாள் ரெக்வஸ்ட், கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ட்ரெயினுக்காக வந்துட்டு மோர் தென் ஒரு 2-4 இயர்ஸாக வந்து ஃபுல்லாக ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ட்ரெயின் இந்த வழியாக ரூட்டில் வந்து ஒரு சவுத்துக்கு, தமிழ்நாடுக்கு ஒரு ட்ரெயின் விடணும்னு. அட்லாஸ்ட் ஃபைனலி ஒரு வழியாக ஒரு ட்ரெயின், ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுட்டாங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்துட்டு எவ்ரி ஃப்ரைடே ஆப்ரேட் ஆகும். மொத்தமாக 20 ட்ரிப்ஸு. இன்றைக்கி 22 ஏப்ரல். இதிலிருந்து வந்து ஜூன் கரெக்டாக எனக்கு டேட் தெரியல, ஜூன் வரைக்கும் ஆப்ரேட் ஆகும் இந்த ட்ரெயின். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ். இது வந்து ராஜபாளையம் அந்த சைடு வழியாக தான் போகும். ராஜபாளையம் ஆனால் சங்கரன் கோவில் ஸ்டாப்பிங் இல்லை. ராஜபாளையம், தென்காசியிலேருந்து மறுபடியும் ரிவர்ஸில் எடுத்து திருநெல்வேலிக்கு போகும். ஆக்சுவலாக வந்துட்டு கோயம்புத்தூர் சைட்லேருந்து சவுத் தமிழ்நாடு கனெக்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக ஐ திங்க் ஸோ 3 or 4 ட்ரெயின்ஸ் இருக்குது. டெய்லி ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 ட்ரெயின் மட்டும் தான் இருக்குது. வீக்லி எக்ஸ்பிரஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ரெயின் இருக்குது. மொத்தம் 4 ட்ரெயின் இன்னும் இருக்குது. இதோட இப்போ 5th ட்ரெயின். இது ஃப்ரைடே ஆப்ரேட் பண்ணுறதுனால நல்லா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே மேட்டுப்பாளையத்தில் வந்துட்டு நான் வெளியில் போகல. ஆல்ரெடி வந்து மணி போய் பார்த்திங்கன்னா 7:20 ஆயிடுச்சு. வெளியில் போய் பெருசாக கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு இங்கே இன்டீரியர் கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வேறு ஏதாவது ஒரு ட்ரெயின் ட்ரை பண்ணும்போது கவர் பண்ணுறேன். இங்கே பின்னாடி தான் அந்த ட்ரெயின் நிற்குது. இது கம்பார்ட்மெண்ட்ஸை ஓப்பன் பண்ணல, உள்ளே ஃபுல்லாக பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே போய் காமிக்கிறேன். தென் வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து ரேக் ஷேரிங் இருக்குது. ரேக் ஷேரிங்காக பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு பில்சாப்பூர் போகிற ட்ரெயின் வந்துட்டு ஒரு 2 days 3 days சும்மா இருக்கும் திருநெல்வேலியில். அந்த ட்ரெயினை தான் வந்து ஸ்பெஷல் ட்ரெயினாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்காக புதுசாக கோச் எல்லாம் போடல. ஆல்ரெடி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ட்ரெயினோட எம்டி ரேக்கை வந்துட்டு இந்த டேயில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் ரேக்கை யூஸ் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்லீப்பிங் கோச்சஸ்ஸு, 2 3rd AC, 1 2nd AC, 3 அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட், 3 அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏசி கோச் காமிக்கிறேன். செகண்ட் கிளாஸ் ஏசி. இது செகண்ட் கிளாஸ் ஏசி. உள்ளே போய் பார்க்கலாம். செகண்ட் கிளாஸ் ஏசி. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இனாகரல் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. சீட் பார்த்திங்கன்னா வந்துட்டு செம்ம கூலிங்காக இது இருக்குது. ஃப்ரண்ட் வியூவில் காமிக்கிறேன். 2 சீட்டு தான் இதில். பட் இன்னும் இதுக்கு ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னும் ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கல. ரீடிங்கில் வித்தியாசம் இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த டைப் கோச்சஸில் 2 berth. இந்த சைடு 2 berth, கீழே லோயர், சைடு அப்பரு லோயர். இதில் மிடில் berth இல்லை செகண்ட் ஏசியில். 3rd AC போகலாம் நெக்ஸ்ட்டு. இதான் 3rd AC கோச்சு B1. சரி, செகண்ட் ஏசி கோச் ஒன்று தான் இருக்குது. நான் 2 இருக்குன்னு சொல்லிட்டேன். ஃபைனலி நேம் போர்டு இங்கேயாவது இருக்குது. திருநெல்வேலி டு மேட்டுப்பாளையம். உள்ளே போய் காமிக்கிறேன். இதுலேயும் வந்துட்டு நார்மல் ஸ்லீப்பர் கோச் அரேஞ்ச்மெண்ட் தான். அப்பர் berth, மிடில் berth, லோயர் berth. இன்னும் ஸ்க்ரீன்ஸ் கொடுக்கல. இது வந்து சைடில் வேறு
சைடு லோயரு, சைடு அப்பரு. ஸ்க்ரீன்ஸ்னு எதுக்குமே கொடுக்க ஆரம்பிக்கல. நான் ஸ்க்ரீன்ஸ் எதுக்குமே கொடுக்கல. செகண்ட் ஏசி பார்த்தாச்சு, தேர்ட் ஏசி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங், அப்புறம் அன்ரிசர்வ் கோச் இதில் இருக்குது, காமிக்கிறேன். மணினா வாங்க, மணி நீங்க வாங்க, சுத்துங்க சுத்துங்க சுத்துங்க. யார் சொல்றது கேட்டா என்ன அர்த்தம்? போது வேண்டாம். சாரி சாரி சாரி, இங்க பாரு. ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு, 10க்கு ஸ்பீட் வரை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டே நகர்னால வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ரஷ்ஷாக இருக்குது. இது ஒரு சைடு பிஜேபி பிஜேபின்னு வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல்லாக ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டைம் பூஜை பண்ணிட்டுருக்காங்க ட்ரெயினுக்கு. சரி, நான் ஜிலேபி சாப்பிட்டு பேசுகிறேன். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு WDM3A டீசல் இன்ஜின் தான். இன்னும் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, கோயம்புத்தூர் டு திண்டுக்கல். ஸோ அதனால் வந்துட்டு என்ன டீசல் இன்ஜின் தான் ஓடிட்டுருக்கு, WDM3A சிங்கிள் இன்ஜின். இந்த கம்பார்ட்மெண்ட் லேடிஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்டு இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், லேடிஸ்க்குமே தனி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதுதான் அன்ரிசர்வ்டு கோச். அன்ரிசர்வ்டு கோச். இது அந்தோய்டா கோச். மொத்தம் மூணு அன்ரிசர்வ்டு கோச் இருக்குது. 4 அன்ரிசர்வ்டு கோச் இருக்குது. 4 அன்ரிசர்வ்டு கோச் இருக்குது. அதில் வந்து 2 அந்தோய்டா கோச்சு, ஒன்று வந்து நார்மல் LHB இருக்குது. இது நார்மல் கோச் அன்ரிசர்வ்டு. அதே மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் இன்னொரு ஜிலேபி கொடுத்தாங்க. இனிப்பு ஆல்ரெடி சொல்லி பிடிச்சிருக்கு, 10க்கு ஜிலேபியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதான் சொன்னது 2வது அந்தோய்டா கோச்சு. இது ஒன்று அப்புறம் ப்ளூ கலர் ஒன்று இருந்தது. இது நார்மல் அந்தோய்டு, இது நார்மல் LHB. இந்த கோச்சு அன்ரிசர்வ்டு. மொத்தம் 4 அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸு. அதில் 3 வந்துட்டு ஜென்ரலு, ஒன்று வந்து லேடிஸ் மட்டும். ஃபைனலி அந்த இனாகுரல் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு வழியாக நம்ம கோச் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நான் புக் பண்ண வந்துட்டு கரண்ட் அவைலபிலிட்டி தான் புக் பண்ணேன். ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் டேனால சீட் கிடைக்கும்னு தெரிஞ்சு கரண்ட் அவைலபிலிட்டி புக் பண்ணேன். டிக்கெட் காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரம் மேட்டுப்பாளையம் டு திருநெல்வேலி வந்து 370 வந்துச்சு, ப்ளஸ் 11 ரூபி UPI சார்ஜ். இதுவே நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா வந்து 400 rupees சார்ஜ் வரும்.
இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸை விட வந்து 1.5% அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயினாக ஆப்ரேட் பண்ணுறதுனால 1.5% வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இதோட நீங்கள் நார்மலாக வந்து மினிமம் புக்கிங் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாப்பிங் டு ஸ்டாப்பிங் புக் பண்ணிங்கனாவே 395 rupees வரும். திருநெல்வேலி ஸ்பெஷல் வண்டி இன்னும் சற்று நேரத்தில் தலைமையின் வண்டியிலிருந்து புறப்படும். Passengers, your kind attention, train number 06029 Mettupalayam to Tirunelveli via Coimbatore, Madurai will leave shortly from platform number 1. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு இருக்காது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:48 சின்ன 5 minutes ட்ரெயின் இருக்குது. என்னோட கோச் வந்து லாஸ்ட்டு S1, நான் தான் லாஸ்ட்டு கோச் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன். ஏன்னா தென்காசியில் வந்து இதுக்கு ரிப்பர்சல் இருக்கிறதுனால அந்த இதுக்கு S7 கொடுத்துருந்தேன் ப்ரிஃபரன்ஸு. சைடில் ஒரு போட்டிருந்தேன், சைடில் ஒரு கிடச்சிருக்கு 37 என்னமோ. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இன்டீரியர் மற்ற எல்லா கோச்சிங் இன்டீரியர் காமிச்சிட்டேன். இன்னும் வரைக்கும் டிடிஆரோட தான் பேசிட்டு இருந்தோம். அந்த ட்ரெயின் வந்து அங்கேருந்து வரும்போது எவ்வளோ ஃபுல்லாக ஆயிடுச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக விட்ட ஃபஸ்ட் டே அன்றைக்கி நேற்று அந்த ட்ரெயின் வந்து திருநெல்வேலியிலேருந்து இன்றைக்கி காலையில் இங்கே வந்திருக்கு. நேற்று நைட்டே வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இதோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் போக அப்டேட் பண்ணுறேன் எதனால் என்ன. இப்போதைக்கு வந்து கோச்சுக்குள்ளே போகலாம். என்னோடய கோச் வந்துருச்சு S7. மேட்டுப்பாளையம் ஜங்ஷன் இதுதான் வந்துட்டு நான் அந்தளவுக்கு சுற்றி காமிக்க முடியல. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஃபுல்லாக அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தனால வந்து நினைக்கிறதுனால காமிக்க முடியல. இன்னும் போர்டும் கூட வரல. இது மொத்தமாக ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 7:45. ஆன் டைமுக்கு மேட்டுப்பாளையத்துக்கு இருந்து கிளம்புது. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா வந்துட்டு இந்த ராஜபாளையத்துக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரெயின் கூட இல்லை இது வரைக்கும். இப்போ தான் அந்த ஸ்பெஷல் ட்ரெயினை விட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க எவ்வளோ கூட்டமாகுதுன்னு. நேற்று விட்ட ஃபஸ்ட் டேலேயே வந்துட்டு மேக்ஸிமம் அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து வரும்போது எல்லா சீட்ஸுமே ஃபுல் ஆகிருக்கும். 30 days சொன்னார். இங்கேருந்து போகும்போது ஒரு 20 seats மட்டும் தான் வேக்கன்ட் இருக்குது. அது போக போக ஃபுல் ஆகிருமாமா. கோவைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கோவைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மணி 8:33 8:35 வந்து இங்கே உள்ளே வந்துட்டு 8:35 8:40 வந்துட்டு கோயம்புத்தூர் பிரச்சாரம் இருக்கும். கோயம்புத்தூருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பொள்ளாச்சி மட்டும் தான். இடையில போகிறதுக்கு நம்மளை நிற்காது போத்தம் ஜங்ஷனில். இங்கே தான் அதாவது லஞ்ச் வாங்கினேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி எனக்கு உடம்பு இல்லாத ஒரு மகளில் பேசிட்டு இருக்கேன். சேரன் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. 11 மணிக்கு எடுப்பாங்க. 10:50க்கு. கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 1A பிளாட்ஃபார்மில் வந்திருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 8:35. ஆன் டைமுக்கு வந்திருக்கு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80-90 வரைக்கும் டீசல் இங்கேருந்து புல் பண்ணிட்டே வருது. 80-90 வரைக்கும் புல் பண்ணிட்டு வருது. ஃபுல்லாக க்ரௌடே ஃபுல்லாக இங்கே தான் ஏறுறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரௌடு. நான் இங்கேயோட இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிடணும். இதுக்கப்புறம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொள்ளாச்சி தான் வந்துட்டு இருக்கிறது ஸ்டேஷனு. அது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணி தான் போவோம். 8:40 இங்கேருந்து கிளம்புவோம். 8:40 வந்துட்டு கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்புவோம். ஃபுல்லாக இங்கே தான் கூட்டமே ஏறுறாங்க.
ஜங்ஷன். பொள்ளாச்சி ஜங்ஷனுக்கு வந்துட்டு 9:40 வந்துருச்சு. இது ஷெட்யூல் டைம் விட ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்திருக்கு. 10:05 தான் இங்கேருந்து எடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பேசஞ்சர் ட்ரெயின், பேசஞ்சர் எக்ஸ்பிரஸாக இப்போ பேசஞ்சரில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக அண்டர்செப்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதிசயமாக பார்த்தீங்கன்னா துக்ளக் பாத்தோட பேக் 4 வந்து புல் பண்ணுது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி அந்த ட்ரெயினை. கோச் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு இந்த ட்ரெயினுக்கு. இந்த ட்ரெயினுக்கு அவ்வளோ டிமாண்ட் ரொம்ப நாளாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆக்சுவலாக வந்து நான் மோர் தென் ஒரு 1 மந்த் விளாகே பண்ணலாம். 1 மந்த் கழிச்சு இன்றைக்கி தான் விளாக் பண்ணுறேன். இன்றைக்கி உடம்பு சரியில்லை, ஃபுல்லாக கோல்டு. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஃபஸ்ட்டே இது கவர் பண்ணாங்க, இனாகரல் கவர் பண்ணலாங்கிற ஒரே காரணத்துக்காக ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோ எப்படி வருதுன்னு தெரில ஒழுங்காக. 9:43 ஆச்சு. இங்கே ஒரு 20 மினிட்ஸ் ட்ரெயினிங் நிற்கும். இடையில போத்தனூரில் ஜங்ஷனில் ஸ்டாப்பிங் இல்லை, பட் நின்றுது. அதுவே வந்து திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர் இது மேட்டுப்பாளையம் போகும்போது போத்தனூர் ஜங்ஷனில் டெம்பரரி ஹால்ட் இருக்குது. பட் அங்கேருந்து வரும்போது தான் டெம்பரரி ஹால்ட் இல்லை. கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஒரு விண்டு லோ விண்ட், கொஞ்சம் கோல்டு விண்டு மாதிரி. பட் சளி தான் பிடிச்சிருக்கு. அதனால தான் வந்துட்டு இப்படி இருக்குது. ஒரு 1 மந்த் ட்ராவல் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸை பைத்தியம் தான் பிடிச்சிக்கும். கால் பண்ணிங்கனாவே இப்படி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சோம். ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு. காலேஜ் வச்சா ஜாலியாக இருக்குமாங்க, எனக்கு மட்டும் அப்படியே எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது. சரி, மிஸ் அந்த ட்ரெயின் கிளம்பும்போது மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உருவம்பட்டை, அதுக்கப்புறம் பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அதில் உருவம்பட்டை 10:30 போக வேண்டியது. எத்தனை மணிக்கு போகணும்னு பார்க்கலாம். உருவம்பட்டை உடனே கன்ஃபார்ம் பண்ணுறேன். கோட்டைக்கு வந்து 2 மினிட்ஸ் டிலேவாக ரன் ஆகிட்டு வந்துருக்குது. வர வண்டியில் ஃபுல்லாக ஒரு 70க்கு மேலே தாண்டல, ஏன்னு தெரியல. 65 to 70 தான் அதே ஸ்பீடில் தான் வந்துட்டு இருந்தது. 2 மினிட்ஸ் டிலே இருக்குது. 10:33 வர வேண்டியது 10:36 வந்துருக்கு. 3 மினிட்ஸ் டிலே. 10:35 இங்கேருந்து கிளம்புவோம். நான் கிளம்பல. இது ஃபுல்லாக ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் காமிக்கிறேன். உடுவம்பேட்டை இது ஸ்டேஷனு. இங்கே ஃபுல்லாக வந்து தேர் திருவிழா அது இதுன்னு ஃபுல்லாக போயிட்டு இருக்குது உடுவம்பேட்டையில். அதெல்லாம் ஒரே அங்கே கிராக்கர்ஸ் எல்லாம் வர வழியில் பார்த்துருப்பீங்க.
உளுந்தம்பேட்டையிலேருந்து கிளம்பியிருக்கு இந்த ட்ரெயின். 3 minutes டிலே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பழனியில் தான் இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ வேறு எங்கேயும் நான் ஸ்டாப் பண்ணலாம். பழனிக்கு அப்புறம் வந்துட்டு ஒட்டஞ்சத்திரம், அதுக்கப்புறம் திண்டுக்கல். அநேகமாக நான் பழனிக்கு அப்புறம் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பழனியில் அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11:14 ஆயிடுச்சு. ஒரு 4 minutes டிலேவாக வந்துட்டு பழனி வந்திருக்கு. பழனியிலிருந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம். இங்கே 11:15 கிளம்பும். இதுக்கப்புறம் மேபி தூங்கினாலும் தூங்கிடுவேன். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி கோல்டுனால வந்துட்டு அந்தளவுக்கு என்னால் இதுவே பண்ண முடியல. இன்றைக்கி வராமல் என்ன தான் நினச்சேன். சரி ஓகே, டிக்கெட் புக் பண்ணிட்டேங்கிறதுக்காக தான் வந்தேன். கோயில் தான் தெரில. இது இதாக கோயில். இந்த ட்ரெயின் மெயினாகவே வந்து கனெக்ட் பண்ணுறதே வந்துட்டு கோயில்ஸ் தான். ஃபுல்லாக டெம்பிள்ஸு, மருதமலை, பழனி, மதுரை, பாபநாசம், திருநெல்வேலியில் எல்லாமே முக்கால்வாசி கோயிலில் தான் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கு. என் ஃபேஸ் அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே தான் லைட் இருக்குது. இது வரைக்கும் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்துட்டு 70-80 வரைக்கும் போகலாங்க. மேக்ஸிமம் 80க்கு மேலே போகல. ஆனால் இது வந்துட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் 90 வரைக்கும் வந்தாங்க. இவ்வளவுக்கு லைட்டிங் கிடைக்குது. நான் நினைக்கிறேன் டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 11:15 ஆயிடுச்சு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. விண்டோஸ் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வர்றதுக்கு. கோல்டு பிடிச்சதுனால தான் ஒழுங்காகவே பேசல. ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து தேர்ஸ்டே இங்கே ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் வந்துட்டு ஆமாம் ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 3:30க்கு வருது. ஸோ 3:30க்கு வர்றதுனால வந்துட்டு காலையில் போகிறது பூஜைக்கு யூஸ் ஆகும். திரும்ப போகும்போது காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் ட்ரெயினில் போகலாம். அப்புறம் வந்து காலேஜ் போகிறது ஃப்ரைடே அன்றைக்கி எல்லாம் ஊருக்கு போகிறதுனா ராஜபாளையம் சைடு, ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனால் அந்த ட்ரெயின் வந்து செங்கல்பட்டில் ஸ்டாப்பிங் இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் அந்த ஸ்டாப்பிங் மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அப்புறம் அந்த ட்ரெயின் கரெக்டாக உருவாகும். இதோட இதுக்காக நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த ட்ரெயினுக்காக.